எபிக்கோட ஸ்டார்டிங்லே ஹீரோ இருந்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டு கண்ணாடியில பாக்குறியான். அவனோட தலைக்கு மேலயும் ஒன் காயின் லாஸ்ட் சான்ஸ் அதத்தான் கட்டிக்கிட்டு இருக்கு. சிக் நான் இப்ப என்னதான் செய்ய? என்னை எனிமீஸ் எல்லாமே சரௌண்ட் பண்ணிருக்கானுங்க. அதோட என்னால தவிர்க்கவே முடியாத, அதோட தோக்கடிக்க முடியாத ஒரு எதிரி கூட நான் சண்டை போட வேண்டியது இருக்கு. நான் எதனாச்சும் இப்ப யோசிச்சே ஆகணும். நம்ம ஹீரோவும் ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கிருந்து ஓடுறியான். ஹீரோ இருந்துட்டு சார் நான் கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிளைங் ஸ்குவாடோட லியூட்டனன்ட் சியூல் ஹிவி வந்திருக்கேன். ஹீரோ வந்துட்டு அவனோட தலைய தரையில வச்சுட்டு சார் நீங்க என்னை கூப்பிட்டதா எனக்கு தகவல் வந்துச்சு. இந்த ஸ்கிரீன் அப்பியர் ஆன பிறகுதான் இது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா இங்க ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் திங் இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சாகணும். இங்க இருந்து நான் ஓடி போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க மேண்டிஸும் இந்த பாய் எதனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட மென்ஷன் பண்ணேன். இவன் பேரு சியோல் கிவி. ஓ அப்படியா அப்படின்னு அந்த பிரீஸ்டும் கேட்கிறாரு. இவனை பார்க்கும்போது ரொம்பவே நம்பிக்கைக்குரிய ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த பிரீஸ்டும் சொல்றியான். நீங்க இப்படி நினைச்சல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இது லாஸ்ட் டைம் விட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த தடவை நான் நல்லாவே கிரீட்டிங்ஸ் பண்ணிட்டேன். அதனால அவ என்னை எந்த குறையும் சொல்லல. மேண்டிஸ் இருந்துட்டு சியோல் கிவி உனக்கு எம்எல்ஏசன் ஆச்சுல வேலை பார்க்க ஆசையா இருக்கா? இவன் போன தடவை என்ன சொன்னானோ அதே தான் இப்பயும் சொல்றியான். ஹீரோ வந்துட்டு தலைய தரையோட முட்டி என்னை மன்னிச்சிருங்க லார்டு. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு அது ரொம்ப பெரிய ஹானர். எனக்கு இந்த மாதிரி ப்ரிவிலேஜை கொடுக்காதீங்க. அப்படியா சரி, ஆனா உனக்கு ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் மயிலாடு நான் உங்ககிட்ட உன்னை சொல்லணும் அப்படின்னு மீற சொன்ன அடுத்த செகண்டே அவனுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பேனல் ஓப்பன் ஆயிருது. ஃபைனலி இந்த சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு டெத் எண்ட்ஸ் தான். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படின்னா இதாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் என்னோட ரைட் கையை வெட்டிக்கிறேன் அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்றியான். என்னோட ரைட் கையை வெட்டிக்கிறேன் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறியான். எனக்கு வேற வழியே இல்லை இப்போதைக்கு. இவ வேணான்னு மட்டும் சொன்னியானே இது இப்பவே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போதே அவனும் இந்த விஷயம் எங்க இருந்து வந்துச்சு? இது தவிர வேற வழி எனக்கு இல்லையேனே. இது எப்படி முடியுதுன்னு நான் பார்த்தே ஆகணும். ஹீரோ இருந்துட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஏன்னா உங்ககிட்ட நான் கேட்டது என்னோட ஆணவம் தான். நான் இன்னும் ரெடியே ஆகல. அதுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்க உங்ககிட்ட கேட்டது என்னோட ஆணவம் தான். நான் அதை கத்துக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். அதனாலதான் உங்களோட அனுமதி இல்லாமலே நான் அந்த ஆபீஸ்க்குள்ள போய் தேடினேன். அதனாலதான் மயிலாடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவனும் அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் வாழ்றதுக்கு ரொம்பவே தகுதி இல்லாதவன். நான் உங்ககிட்ட என்னோட லாயல்ட்டியை காட்டணும் மயிலாடு. பிரீஸ்ட் இருந்துட்டு இவனை பாருங்க, நீங்க சொன்னதை விட இவன் ரொம்பவே வேடிக்கையா இருக்கான். மேண்டிஸும் அந்த டேபிள கொஞ்ச நேரம் தட்டிட்டு சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி போடுறாரு. அதைத்தான் நீ ஆசைப்படுறீன, நீ அப்பனா செய்யி. ஹீரோ இருந்துட்டு இந்த ஒரு தடவை மட்டும்தான், அவ்வளவுதான். இதை மட்டும் நான் கோ த்ரூ பண்ணிட்டேன்னா நான் சர்வை பண்றதுக்கு எதனாச்சும் வழியை கண்டுபிடிச்சிருவேன். நம்ம ஹீரோவும் வலியோட அவன் கையை வெட்ட ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கையை வெட்ட ஆரம்பிக்க மேண்டிஸ் இருந்துட்டு நிறுத்து. அந்த மேண்டிஸோட பாடி கார்டும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்த கத்தியை தூக்கி போட்டுறான். நான் என்னோட ஆமை கட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவ ஸ்டாப் பண்ணிட்டாளா? தேங்க் காடஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்குமோ அவ தலை மேல மறுபடியும் அந்த 4 லைஃப் அதை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் என்னோட இந்த கை என்கிட்ட தான் இருக்கு. ஆனா என்னால அசைக்கதான் முடியலாத. அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இங்க பாத்தியா இவங்கிட்ட ஏதோ சம்திங் எல்ஸ் இருக்கு. ஆமா ஆமா நீ சொன்ன மாதிரிதான். நான் டிமானிக் கல்ட்ல இத்தனை வருஷமா இவன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. இவனோட ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சிருக்கு. மேண்டிஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி உன தூக்கி போடுறியான். முயற்சி பண்ணி பாரு. ஏன்னா ஹெவன்லிசன் ஆர்ச்சியோல நீ முன்னாடி வேலை பார்க்கணும்னு சொன்னதானே. அதனால இப்பயே இங்க இருந்து கிளம்பு. ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இந்த ஆப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு 3 ஆப்ஷன் கிடைச்சிச்சு. தேங்க்யூ சார். உங்களோட கருணையா நான் மறக்க மாட்டேன். சரி சரி, எனக்கு 3 ஆப்ஷன் கிடைச்சிச்சு. ஆனா அதோட கடைசி ஆப்ஷன் தான் என்னோட உயிரை காப்பாத்துற வழி போல. நான் இங்கிருந்து போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறியான். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் எனக்கு முன்னாடி எப்பயுமே வரும். அதுதான் நான் வாழ்றதுக்கு ஒரே வழி. நான் இதை மறக்க மாட்டேன். பேஸ்ட்ரேட். ஹீரோ இருந்துட்டு அந்த ஹெவன்லிசன் ஆர்ச்சுக்கு வந்துட்டியான். நேம் சியோல் ஹிவி. ஏஜ் 27. எக்ஸ்பீரியன்ஸ் 8 வருஷமா பிளேன் ஸ்குவாட்ல இருந்திருக்கேன். இது சொல்றபடி பார்த்தோம்னா 1000 பேர் ட்ரைனிங் எடுக்கிற கேம்ப்ல நீ 12th ரேங்கா வந்திருக்க. அந்த கார்டு இருந்துட்டு என்ன மாதிரி ஹை ரேங்கிங் வாரியர் இவன மாதிரி ஒரு ஆளு எதுக்கு இங்க வந்திருக்கான்? அவனும் நம்ம ஹீரோட கையை பார்த்துட்டு என்னாச்சு? இல்ல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஓ ஆக்சிடென்ட்டா? இவனை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறது லார்டு மேண்டிஸா? வெல் இது என்னோட பிசினஸ் கிடையாது. என் கூட வா. வெல் இந்த இடத்துல தான் நீ ஒர்க் பண்ண போற. இங்க இருக்கிற புக்ஸுக்கு நீ இதை பொறுப்பேத்துக்கணும். உன்னோட வேலை எங்க இந்த புக்ஸ் எல்லாம் வரிசைப்படுத்தி ஒழுங்கா அழிக்க வைக்கணும். இங்க ஏதாச்சும் புக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும். எதுக்கு அமைதியாவே இருக்க? இதுல ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளமா? இல்ல சார். கார்டு இருந்துட்டு முதல்ல நீ இங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த புத்தகத்தெல்லாம் வரிசைப்படுத்தி பிரிச்சு வைக்கணும். ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே மேண்டிஸ்டுக்கும் அந்த ஃப்ரீஸ்டுக்கும் எதுவுமே தெரியாது. அதை நான் பெட் பண்றேன். புக்கு எல்லாமே இங்க இருக்கிற மேக்சிமமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ரேண்டம் ஸ்கூல்ஸோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். அதோட வெறும் பிகினர் கைட்ஸ். அதோட யூஸ்லெஸ்ஸான புத்தகம். உண்மையான ரொம்பவே ஹைலி அட்வான்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்க இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க வைக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அவ்வளவு ஆடம்பரமா எதுவுமே தேவையில்லை. இவனை கொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு புக்கை நான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா இவன் கிட்ட ஒரு லைஃப் இருக்கு. இந்த லைஃப் கரெக்டா முடியலன்னா
நான் மறுபடியும் ஆரம்பிக்க எனக்கு ஒண்ணு தேவை. ஆனா இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு எனக்கு தெரியலையே. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூப்பிட, நம்ம ஹீரோவும் அவனோட ட்ரெஸ்ல இருந்து ஒண்ணு எடுக்குறான். அதோட அந்த சாப்டர் இங்கேயே முடிக்குது. சாப்டர் 6ஓட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ இருந்துட்டு, என்னால அவன தோற்கடிக்க முடியுமா? ஏன்னா என்னோட ரைட் ஆர்ம் கூட இப்போதைக்கு என்னால பயன்படுத்த முடியல. அந்த புக் கீப்பர் இருந்துட்டு என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த கத்தி எடுத்து என் வகுத்துலயே இறக்கிடுறான். டேய் பாஸ்டர்டு, நீ என்ன உன் மூளைய தொலைச்சிட்டியா? ஹீரோ இருந்துட்டு, நான் இன்னும் அவன கரெக்டா குத்தலையே. இவன் 1 எக்ஸ்ட்ரா லைஃப்க்கு தான் ஒருத்தா இருந்தா இவனோட பவர் 6 அளவுக்கு தான் இருக்கும். டேய் பாஸ்டர்டு, நீ என்ன பண்ற? தெரிஞ்சுதான் பண்றியா? நான் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ரொம்ப நேரமா இழுத்துட்டு போனேன்னு எனக்கு அது கஷ்டம். அந்த புக் கீப்பரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுல ஒரு ஓப்பனிங் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறான். என்னால என்னோட ரைட் ஆர்ம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த புக் கீப்பர் இருந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே கீழே தள்ளி நம்ம ஹீரோ அடிப்பட்ட இடத்துல அமுக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கும் மரண வலி இருக்கு. அவனு கத்தி எடுத்து குத்திடுறான். ஆனா அது எல்லாமே நம்ம ஹீரோ நினைச்சுதான் பார்த்திருக்கான். எனக்கு இருக்கிற இப்ப ஸ்ட்ரென்த்தால இவனை தோக்கடிக்கிறத நான் கேரண்டியா சொல்ல முடியாது. என்ன எதனாச்சும் சொல்ல வந்தியா என்கிட்ட? ஹீரோ வந்துட்டு சிரிச்சுட்டே, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஏன்னா நான் இங்க ஒர்க் பண்ண போறேன். அதனால என்னை நல்லா பாத்துக்கங்க அப்படின்ட்டு காசு எடுத்து கொடுக்குறியான். ஹீரோ இருந்துட்டு, இப்ப குளிர்ச்சியான காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் ரொம்பவே கஷ்டமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னால முடிஞ்ச ஒரு கிராட்டிடியூட நான் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த புக் கீப்பர் இருந்துட்டு, இது நான் நினைக்கிறதானா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும், இவன் லஞ்சம் வாங்க மாட்டானோ? அவனும் அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு, நீ நல்லாவே எல்லாத்தையும் குயிக்கா லேர்ன் பண்ணிக்கிற. நீங்க நல்லாவே வேலை பார்ப்பேன்னு நான் நம்புறேன். அதோட உனக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. இந்த புக் கீப்பர் இருந்துட்டு, சிஎல்வி அதானே உன் பேரு? ஆமா சார். நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற யார் கவனத்தையும் நீ ரொம்பவே உன் பக்கம் ஈர்த்துக்காத. நீ கொஞ்ச காலம் இருக்கணும்னா அப்படிதான் இருந்தாகணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். நம்மையும் யோசிச்சு பாக்குறியான். இந்த இடத்த விட்டு வெளியே போகவும் அதோட அவங்கள பழி வாங்க எனக்கு இன்னி கூடுதலா லைஃப் தேவைப்படுது. ஆனா அந்த புக் கீப்பரை நான் எப்படி கொல்லுவேன்? அதோட என் கை வேற இப்படி இருக்கும்போது சாயந்தரம் ஆயிருது. நான் எல்லா புக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா இன்னியும் மவுண்டன் அளவுக்கு புக் இருக்கு. என்ன இது? டீப் இன்சைடா? இது ஒருவேளை டீப் இன்சைடு என்னதுன்னா, அது அந்த மாரி இது. ஓ! அப்படியா? உங்களுக்கு எந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ லேர்ன் பண்ண விரும்புறீங்க? பின்ன சிஸ்டமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுக்குது. என்ன? என்ன கேக்குது இது? எதுக்கு திடீர்னு இத கேக்குது? என்ன இப்ப என்னால நகரவும் முடியுது? டைம் ஸ்டாப் ஆகவே இல்லையா? ஹீரோ கிட்டயும் ஒரு புக் கிடைக்குது. எ கைட் ஆஃப் சாம்சாங். அந்த பேனலும் வந்து, நீங்க எந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ லேர்ன் பண்ண விரும்புறீங்க? மறுபடியும் அதவே கேட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன அது? சோகியோக் ஸ்கூல். இது அந்த லார்ட் மேன்டிஸ் பயிற்சி பண்ண அந்த ஸ்கூல் தானே? ஜியோச்சி ஸ்கூலும் ரொம்பவே புகழ்பெற்ற ஸ்கூல் தான். ஏன்னா முன்னாள் டெபுட்டி கமாண்டரும் அங்கதான் லேர்ன் பண்ணாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோமை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம், இதுல சில இதுக்கு அன்அவைலபிள்னு காட்டுது. நான் சோகியோக் அகாடமிய தொட்டேன்னா என்ன ஆகும்? நீங்க இப்ப இந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ரைட் ஆர்ம் அடிபட்டிருக்கு. எனக்கு அப்பனா சோகி அகாடமி மட்டும்தான் இப்போதைக்கு மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த டெக்னிக்கை பார்க்கும்போது இது ஃபேமஸான டெக்னிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க சோகி ஸ்கூல செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுல என்ன ஸ்டைல இப்போதைக்கு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அமீரோக்கும் ஸ்வாட் டெக்னிக், ஹேண்ட் டெக்னிக், ஃபுட் டெக்னிக் 3மே அவைலபிளா தான் இருக்கு. இந்த 3யுமே எப்படி இருந்தாலும் நான் லேர்ன் பண்ணிப்பேன். அதனால ஃபர்ஸ்ட்டு எதையுமே திங்க் பண்ணாம நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்வாட் டெக்னிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்வாட் டெக்னிக்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. என்ன வீடியோவா? அப்படின்னு அமீரும் பார்த்துட்டு இருக்கும்போதே முன்னாடி ஒரு ஷேடோ வருது. அதுவும் அசைய ஆரம்பிக்குது. இந்த ஷேடோ திடீர்னு அப்பியர் ஆச்சு. ஆனா இதோட அசைவு எல்லாமே எதிர்ச்சியா இல்ல. இது எனக்கு எப்படி ஸ்ட்ரைக்கிங் பொசிஷனை வைக்கணும், அதோட என்னோட ஃபீட்டை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ஃப்ரோஸ்ட் பிரீத்ல பிரீத்திங் டெக்னிக்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்வாடோட நேச்சுரலான ட்ரெஜெக்டரிய இந்த ஷேடோ எனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டெப்பா சோகி அகாடமியோட எல்லா ஸ்கில்லையும் இது எனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ இருந்துட்டு பயங்கரமா சாக்காரியான். அவனுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த பேனல் வந்து நிக்குது. உங்களுக்கு கிராண்ட் சிம் ஸ்வாட் டெக்னிக் கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம கேம்லாம் விளாடுவோம்ல, அப்ப கண்ட்ரோலர்ல இந்த மாதிரிலாம் நமக்குன்னா சீட் கோடு தருவாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் நமக்கு ஹீரோ கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இதுல அவனோட பவரையும் வெளிக்கொண்டு வர முடியும். கிராண்ட் சிம் ஸ்வாட் டெக்னிக்கா? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது என்ன எனக்கு சொல்லி தருதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் கரெக்டா தெரியும். ஹீரோ இருந்துட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு, இது என்னோட வாய்ப்பு. மறுபடியும் முயற்சி பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னால ரிவெஞ்ச் எடுக்க முடியும். அதோட என்னால உயிர் வாழவும் முடியும். அப்ப நான் சந்தோஷமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஹெவன்லி சன் ஆர்ச்சியோட டைரக்டர் மட்டும்தான். சோகை ஸ்கூலோட டெக்னிக்கை வச்சு நான் அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே அவனு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதோட சாப்டர் இங்கேயும் முடியுது. சாப்டர் 7ஓட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த ஹெவன்லி சன் ஆர்ச்சியோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் இந்த சோகை மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவரா? என்ன 1 ஆம் பவரை வச்சு நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஹீரோ இருந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டையவே போட்டு வச்சிருக்கான். இப்படியே ஹீரோ ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஹீரோ இருந்துட்டு அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸை நல்லாவே ட்ரைனிங் பண்ணியிருக்கான். ஸ்வாட் டெக்னிக்கை கத்துக்கிட்ட பிறகு ஃபுட் டெக்னிக்கையும் ஹேண்ட் டெக்னிக்கையும் கத்துக்கிறது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு.
ஆனா நான் எவ்வளவு ட்ரெய்னிங் எடுத்தாலும், அந்த கிரேட் ஸ்விம் ஸ்வாட் டெக்னிக்க என்னால வெளிய கொண்டு வர முடியல. நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அதோட அதுல இருக்கிற லெஃப்ட் பார்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அதோட டைரக்ஷன்ஸ் எனக்கு புரியல. அந்த கிரேட் ஸ்விம் ஸ்வாட் டெக்னிக்க கத்துக்க எனக்கு ரொம்பவே ஆசையா தான் இருக்கு. ஆனா இந்த மாரி ஈவென்ட்ஸ்லாம் நடந்தனால, என்னால கனவுல கூட நினைக்க முடியாத நெறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ நான் கத்துக்கிட்டேன். இப்போதைக்கு நான் அவன டிஃபீட் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, நான் இப்போதைக்கு இந்த புக்லாம் அடுக்கி வைக்கிறது நல்லது. ஹீரோ இருந்துட்டு, என்னால இது முடியல. நான் ரொம்ப நாளா இத வருசப்படுத்திக்கிட்டே இருக்கேன். சரி, அதுக்காக சில பேசிக்ஸ கத்துக்கிட்டாலும் பரவால்ல. யாருக்கு தெரியும்? சாம்சோனோட கைட கத்துக்க இங்க எதனாச்சும் இருக்கலாம். அங்க ஒருத்தன் வந்துட்டு, இதுக்கு முன்னாடி இங்க யாரும் இருந்த மாரி எனக்கு ஞாபகம் இல்லையே! அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்குறியான். வாவ்! அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் ஃபேஸ்ல எதனாச்சும் இருக்கா? அந்த எவனிஷன் அச்சோட டைரக்டர் சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. உன் மேல யாரையும் அட்டென்ஷன்ல விழ வைக்காத. ஏன்னா இங்க இருக்கிறவங்கலாம் மான்ஸ்டர். அவன் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி நிக்கிறவன் ஒரு பீஸ்ட். அவனோட லைஃப் கிட்டத்தட்ட 10 காட்டுது. ஹீரோ இருந்துட்டு, நான் உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைய குனிய, இல்ல இல்ல ரொம்பவே ஃபார்மாலிட்டியெல்லாம் நடக்காத. சரி உன்னோட பேர் என்னது? என் பேரு சியோல் ஈவிங்க. ஈவன் மேன்டிஸோட பாடிகார்டு கூட கிட்டத்தட்ட 4 லைஃப்க்கு தான் ஒர்த்து. ஆனா இந்த பர்சனோட லைஃப் கிட்டத்தட்ட 10 காட்டுது. அப்பன்னா இவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்கணும்? என்னால யூகிக்கவே முடியல. சரி சியோல் ஈவி, என்கிட்ட சொல்லு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்கிட்ட புத்தகங்கள வரிசைப்படுத்த சொன்னாங்க. ஓ! அப்படியா? ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க சார். நான் என்னோட ஃபேவரைட் புக்ல ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். அது பேரு சாம்சுவாங் கைடு. நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருந்த அதே புக்கு தான் அவனும் தேடிக்கிட்டு இருக்கான். அத நீ பாத்தியா? ஹீரோ கையிலேயே தான் அந்த புக் இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது மறுபடியும் ஆப்ஷன் காட்டுது. மறுபடியும் நான் சாய்ஸ மேக் பண்ணி ஆகணுமா? ஃபோக்கஸ் பண்ணு. நான் இப்ப எதனாச்சும் இங்க தப்பா சொல்லிட்டேன்னா, நான் இப்பயே செத்துருவேன். இந்த பர்சன் இந்த புக்க எதுக்கு இப்படி தேடிக்கிட்டு இருக்கான்? அதோட எனக்கு அத விட பெரிய கொஸ்டினே, இந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கு? இந்த புத்தகத்துல இருந்த இந்த புக்ல இருந்து நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டேன்னு என்னால ஒத்துக்க முடியாது. இதுக்கு அர்த்தம் என்னால எந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ண முடியாது. காட்! நான் இப்ப என்ன பண்ண? என்கிட்ட இப்போதைக்கு நெறைய டைம் இல்ல. நான் எதனாச்சும் சூஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேற வழியும் இல்ல. நான் இப்ப இங்க எதனாச்சும் சூஸ் பண்ணியே தான் ஆகணும். அந்த 2 ஆப்ஷன்ல கொஞ்சனாச்சும் பரவாயில்லாத ஆப்ஷன் இது ஒண்ணு தான். ஹீரோ இருந்துட்டு அந்த புக்க பார்க்கவே இல்ல. அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி அவன்கிட்ட சொல்றியான். ஓ! அப்படியா? அப்படின்னா நான் எங்க வச்சேன் அத? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படின்னா நான் ரைட்டான சாய்ஸ மேக் பண்ணிட்டேனா? சரி. அப்படின்னா, சார் நானும் அத தேடவா? சரி. ஆனா எனக்கு அத நான் எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லையே. அவரும் அங்கிருந்து கிளம்ப, மேலும் பெருமூச்சு விட்டுட்டு, சரி தப்பிச்சேன்டா. வெயிட், எனக்கு எங்க வச்சேன்னு ஞாபகம் வந்துருச்சு. எங்க சார் வச்சீங்க? நீ தானடா அத ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் போச்சு கண்டுபிடிச்சிட்டியான். அதோட சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 8ஓட ஸ்டார்ட்டிங்லயே அவனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் நான் என்ன ராங்கான ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டேனா? கிராப்! இவன் என்னைய என்ன செய்ய போறான்னு தெரியலையே. எனக்கு வாய்ப்பே இல்ல. இந்த மாரி பீஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு தப்பிச்சு ஓட ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காது. இந்த புக் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த புக் பேர பத்தி கூட எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கலாமா? இது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளயுமே அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இது வந்து ஜஸ்ட் கிட்டிங். நான் வந்து ஜோக் தான் பண்ணேன். என்ன? நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, நீங்க இப்ப தானே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. என் பேரு இல்கிபு. நைஸ் டு மீட் யூ. அப்படின்னு அவனும் சொல்றான். சரி நான் ஹெவன்லிஸ் அர்ச்சுவ கொஞ்சம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அவனோட அந்த ஸ்மைல் எனக்கு பயத்த குடுத்துச்சு. அதோட இவனோட இன்டென்ஷனல் இல்லையான்னு எப்படின்னு தெரியல. இந்த பர்சன் உண்மையிலேயே யாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு அவனு பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு மனசுக்குள்ளேயே கொஞ்ச நேரமா அவன் புக்கெல்லாம் அப்சர்வ் பண்ண பிறகு பேச ஆரம்பிச்சியான். நான் கேள்விப்பட்டேன். லார்ட் மேண்டிஸ் கிட்ட இருந்தத உனக்கு இந்த ஜாப் கிடைச்சுச்சுன்னு. ஆமா சார். பூ இருந்துட்டு எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா அந்த ஓல்டு மேன் எவனுக்கு இந்த மாதிரி நல்லவன் பண்றது கிடையாது. என்ன ஓல்டு மேனா? இல்ல சார். என்கிட்ட அவர் கொஞ்சம் நல்லா தான் நடந்துப்பாரு. ஓ! உன்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பானா? அப்ப எதுக்கு உன்னோட கைய வெட்ட சொன்னியா? இந்த பர்சனுக்கு என்னைய பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சாரி, நான் உன்னோட கடந்த கால வாழ்க்கைய ஆராயணும்னு நினைக்கல. ஆனா இந்த புது முகத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அவன் உன்னோட தலைய வெட்ட சொல்ல மாட்டியான். சரியா? நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலுமே சில நேரத்துல டெத்தவே ஜெயிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு நீங்க டிமானிக் மார்ஷியல் ஆர்ட்ஸ பிராக்டிஸ் பண்றத விட்டுறணும்னு நினைக்கிறேன். இவன் என்னை ரொம்பவே கோவப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் யாருதான் உண்மையிலேயே லார்ட் மேண்டிஸ ஓல்டு மேனுங்கிறியான். இந்த பர்சன் உண்மையிலேயே ஒரு உயர் பதவியில தான் இருக்கணும். இது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? என்ன சொல்றீங்க? ஏன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் லார்ட ஓல்டு மேன் சொல்றது, இவன் என்ன என்னோட மைண்ட ரீட் பண்றானா? இல்ல வேற எதனாச்சியா? இல்ல நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல அதெல்லாம் நேச்சுரல் தான். சரி இப்ப நீ சொல்லு, அந்த சோல்வி மார்ஷியல் ஆர்ட்ஸ நீ எவ்வளவு லேர்ன் பண்ணிருக்கன்னு? இவனுக்கு எல்லா ஆன்சருமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சாரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியா? ஆமாங்க. ஏன்னா என்னோட ரைட் ஆர்ம் கூட நான் இப்போதைக்கு பயன்படுத்த முடியாது. நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ண முடியும்? சரி அப்படின்னா நீங்க அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை. ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா அப்ப நீ என்னைய முட்டாளுன்னு நினைக்காத அப்படின்னு அவனும் பயங்கரமா மிரட்ட, நம்ம ஹீரோக்கும் வேர்த்து ஒழுகுது. சரி நீங்க உங்க வேலைக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறியான். அவன் பண்ண டென்ஷன்ல என்னோட ஹார்ட்டே வெடிச்சிரும் போல. அவனும் வெளியே போகாம அங்கேயே நிக்க, இவன் எதுக்குடா இங்கேயே நிக்கிறியான்? ஹீரோக்கும் மறுபடியும் 3
ஆப்ஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதோட மீனிங் என்னது? டிசபிள் ஆஃப் சியோன்மாவா? சியோன்மாவோட 4th டிசபிளா? இத ரூமர்ல கேள்விப்பட்டிருக்கேன். டிமானிக் கல்ட்டோட 30வது பெஸ்ட் ஆளு. அதோட இவர் டிரான்ஜெண்டர் அளவுக்கு பவர் வச்சிருக்காரு. என்னால இனிமே நம்ப முடியல. இந்த பீஸ்ட் எனக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்குன்னு. ஹீரோ இருந்துட்டு நான் 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சியோல்கி மார்ஷல் ஆர்ட்ஸை நான் லேர்ன் பண்ணேன்னு சொன்னா அவன் என்னைய பொய் சொல்லுன்னு சொல்லுவியான். 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ற அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. இதை நான் சூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போதைக்கு நான் யோசிக்காம இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி ஆகணும். நீங்க சியோன்மாவோட 4வது டிசபிள் அந்த ஆப்ஷன் தான் நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிருக்கான். இது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. இவன் என்ன மீன் பண்றியான் எனக்கு புரியல. நீ இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியல. ஆனா அது சரிதான். நான் அதிகார போராட்டத்துல சிக்கி தவிக்கிற ஒரு ஆள். என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை பத்தி இப்படி கேட்டிருக்க கூடாது. அந்த ஆப்ஷன் என்னை காப்பாத்திருச்சு. தேங்க் காட். கூன்மா மறைஞ்சிருக்க ஒரு காரணம் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறியான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிசாஸ்டர் தான். சரி ஒண்ணுமில்ல, நீ உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு அப்படி சொல்லிட்டு கூவா அங்கிருந்து கிளம்புறியான். அவனும் மறுபடியும் நின்றுறியான். இவருக்குடா மறுபடியும் நின்னியா அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் 2 ஆப்ஷன் காட்டுது. இது எதுக்கு திருப்பியும் வருது? நான் மறுபடியும் சூஸ் பண்ணுமா? எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண? டேமிட். நம்ம ஹீரோவும் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல லேர்ன் பண்ண அந்த உண்மையவே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனே லாக் பண்ணிடுறியான். நான் உண்மையில சோகி மார்ஷல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணிட்டேன் அப்ப நம்ம ஹீரோ சொல்லிடுறியான். அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா என்னைய முட்டாளாக்க நீ ட்ரை பண்ணிருக்க. நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தை தான் நான் வருது. இதுக்கு அர்த்தம் நான் உன்னை கொல்றது அது மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவன் கத்தி தூக்கிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி நீங்களும் என்ன போலவே ஏறக்குறைய ஒரே சேம் சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதுக்கு டைம் கவுண்ட் 500 காட்டுது. அதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 9ஓட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோக்கு முன்னாடி அவன் கிட்டத்தட்ட மான்ஸ்டர் போல அட்டாக் பண்ண வந்திருக்கான். இந்த பாயிண்ட்ல எனக்கு சூஸ் பண்ண ஆப்ஷன் கூட கிடைக்கல. இந்த சிஸ்டம் என்னை ஃபோர்ஸ் பண்ணுது இந்த ஒஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண. வெயிட் பண்ணுங்க, இந்த டைம் லிமிட் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து இப்ப 3 டிஜிட் நம்பர்ல இருக்கு. இது எனக்கு ஆல்மோஸ்ட் டைம் கொடுக்குது இந்த ஆப்ஷனுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிக்க. ஆமா சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில கூட உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னு அது ஒரே ஒரு விஷயத்தை தான் எனக்கு சொல்லுது. இந்த ஆப்ஷன் தான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், ஒஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சியோன்மாவோட டிசபிள் ஒருத்தவன் இப்ப என் முன்னாடி சோட பாயிண்ட் பண்ணி நிக்கிறியான். இவனை கன்வின்ஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். ஆனா எப்படி? அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது. கோன்மா சோடா என் முன்னாடி வச்சு நிக்கிறியான். அப்பதான் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேண்டிஸை பத்தி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இவன் மேண்டிஸா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு மேண்டிஸை பிடிக்காதுன்னு தெரியுது. கோன்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான். அது உண்மையா? இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா எங்க 2 பேத்துக்கும் மேண்டிஸை பிடிக்காது. அப்ப நாங்க 2 பேரும் ஒரே நிலையில தான் இருக்கோம். பவர் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலையிறது எல்லாத்தையும் விட எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மேபி ஜஸ்ட் மேபி கோன்மாவை அமைதியப்படுத்துற வழி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது மூலம் கோன்மாவுக்கு அதிக பவர் கொடுக்குற விஷயமாவும் இருக்கலாம். நம்ம ஹீரோக்கு இருந்துட்டு அந்த மவுண்ட் ஆசட்டோட மெம்பர் சொன்னது ஞாபகம் வருது. ஜோங்கோங்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்ப நான் டிமானிக் கல்ட்டில் இருக்கிற ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க அந்த மவுண்ட் ஆசட்டு கூட சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோக்கும் மேண்டிஸ் தான் ஞாபகம் வரையான். இது முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டா இருக்கும். நம்ம ஹீரோ இருந்துட்டு நீயும் நானும் ஒரே இடத்துல தான் இருக்கோம் அந்த ஆப்ஷனே லாக் பண்ணிடுறியான். ஹீரோக்குள்ள வந்து அவனும் நின்னுட்டு என்ன இப்ப சொன்ன? எனக்கு தெரியும் குன்மா, நீங்க எவ்வளவுதான் ஹார்டா முயற்சி பண்ணாலும் சியோன்மாவோட மித்த டிசபிள்ஸ் கூட நீங்க போட்டி போட வாய்ப்பே இல்ல. சியோன்மா உங்களை சூஸ் பண்ணும்போது மித்த எல்லா டிசபிளும் பயங்கர சக்திசாலியா இருந்தாங்க. அப்ப நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்தீங்க. சப்ஜெக்ட மாத்தாத, என்ன சொல்ல வர அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கழுத்திலே கத்திய வைக்கிறியான். இது ஒர்க் ஆயிடுச்சு. கோன்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை ஈஸியா கொண்டிருக்க முடியும். நான் பெட் பண்றேன். கோன்மா இப்ப கியூரியஸா இருக்கான் நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னு. ஹீரோ இருந்துட்டு இம்பீரியல் பவுலியனோட சென்ட்ரல் பிரான்ச் கிரிம்சன் டீமன் பிளேஸ நீங்க எடுத்துக்கணும். அது உங்க சைடு வந்துருச்சுன்னா அது ரொம்பவே உங்களுக்கு பலமா இருக்கும். கிரிம்சன் டீமனோட பவர் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா டிமானிக் கல்ட்டோட பெரிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கும். இதனாலதான் நீங்க என்னை பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா? அப்ப நம்ம ஹீரோ கேட்கும்போது அவனுக்கே ஒன்றும் புரியல. நீங்க இங்க வந்தது சாம்ஸ்வாங் கைடுக்காக இல்ல, நீ அதுக்காக வந்திருந்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்துட்டு நீங்க எப்பயோ கிளம்பிருப்பீங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், டிசபிள் சியோன்மா எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்? அதோட என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட எதுக்கு பேசணும்? நான் டிமானிக் கல்ட்டில் இருக்கிற ஒரு நோபடி. நான் நல்லாவே திங்க் பண்ணி பார்த்த பிறகுதான் நான் ஒன்னு ரியலைஸ் பண்ணேன். நீங்க என்னைய பக்கத்துல வந்திருக்கீங்க. நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு மேண்டிஸோட வீக்னஸ் தெரிஞ்ச ஒருத்தனை தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. நீ எதுக்கு அப்படி நினைக்கிற அப்படின்னு அவனும் கேட்க, லார்டு மேண்டிஸ் எனக்கு கொடுத்த மிஷின் அதுதான் அந்த மலைப்பகுதியில் இருக்கிற பாஸ்வேய நான் டிடெக்ட் பண்ணணும். ஹெவன்லி சன் ஆர்ச்சுவல நான் கிட்டத்தட்டமா 1 மாசமா இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோ இன்ஸ்டன்ட் மாதிரி தெரியுதா? ஏன்னா அவர் அசைன் பண்ண மிஷினுக்கு நான் மட்டும்தான் இப்ப போகல. அந்த மிஷின் மட்டும் நடந்திருந்துச்சுன்னா அங்க போன எல்லா
எல்லாருமே இறந்திருப்பாங்க. அது எப்படின்னாச்சும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே கோன்மா இங்க வர்றதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. அவன் அப்படியே வந்திருந்தாலும் என் மேல அவன் இன்ட்ரெஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்க இங்க வரும்போது என்கிட்ட எதனாச்சும் அஸ்யூசுவலா நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது என்னைய மட்டும் தனிச்சு உங்களுக்கு எதனாச்சும் காட்டியிருக்கும். அவனும் சிரிச்சுட்டு, நீ ரொம்பவே வேடிக்கையா இருக்க. இதனால அந்த லார்டு மேன்டிஸ்க்கு உனக்கு பிடிக்கல போல. சரி, நீ சொல்ற மாரியே வச்சுப்போமே. அப்ப அந்த லார்டோட வீக்னஸ் என்னோட பலமா மாறும். அதத்தான் நீ சொல்ல வர்ற? ஆமா சார். சரி, அத பத்தி நீ சொல்லு அப்படின்னு அவனும் சொல்லும்போதே, நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம இருக்கான். என்ன ஆச்சு? எதுவுமே உன் மைண்டுக்கு வரலையா? அப்ப இப்ப பேசின இந்த பிக் டால்க்லாம் வேஸ்ட்டா? எனக்கு எனக்கு ஒண்ணு தெரியணும். இது நான் உங்களுக்கு சொன்னேனே, எனக்கு என்ன கிடைக்கும் ரிட்டர்னா? என்ன? என்ன சொல்ற? அப்படின்னு அந்த கான்மாவும் கேட்க, என்னோட லைஃப் இப்ப ரொம்பவே டேஞ்சர்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சாகணும். இத நான் செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உன்னோட லைஃப் ஒண்ணும் அவ்வளோ ஒர்த் கிடையாது. எனக்கு தெரியும். ஆனா நான் உங்க டைமையும், எஃபர்ட்டையும் சேவ் பண்றேன். அதோட உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரியேட் பண்ணி தரேன். அது ஒர்த்தா தானே இருக்கும் உங்களுக்கு. நீ நினைக்கிறியா? என்னோட டைமையும், எஃபர்ட்டையும் நீ சேவ் பண்ண முடியும்னு? ஆமா. அவனும் யோசிச்சுட்டு, சரி ஃபைன். நீ குடுக்குற இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சமாவது ஒர்த்தா இருந்துச்சுன்னா, அதுக்கு தகுந்த ரிவார்ட நான் குடுத்தே ஆவேன். லார்ட் மேன்டிஸோட வீக்னஸ் என்னதுன்னா, அவன் மவுண்ட் ஆஃப் செக்ட் லீடரோட கனெக்ஷன்ல இருக்கான். அவனும் உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அவங்க 2 பேரும் கனெக்ஷன்ல இருக்காங்கன்னு. அந்த லார்டு மேன்டிஸ் இந்த மாரி எந்த எவிடன்ஸையும் விட்டு வைக்க மாட்டியான். அப்படின்னா நீ சொல்றது அது வெறும் பிரெடிக்ஷன் தானே. எனக்கு வேணா இது பிரெடிக்ஷனா இருக்கலாம். ஆனா அத வச்சு நீங்க எதனா செய்ய முடியுமே. என்ன சொல்ற? கோன்மா கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் அது என்கிட்ட இல்ல. ஒரு ஆள கண்காணிச்சு உண்மைய தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது பிரெடிக்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்ல. சரியா? ஏன்னா கோன்மாக்கு கீழ கிட்டத்தட்ட நெறைய பீப்புள் இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க எல்லாருமே டிமானிக் கல்ட்டோட மிகப்பெரிய வாரியர்ஸ் தான் இருக்கானுங்க. அதனால இவனால எதனாச்சும் பண்ண முடியும். சரி, ஓகே. என்ன? இவன் எஸ்ன்னு சொல்ட்டானா? கோன்மா இருந்துட்டு, உன் பேர் என்னன்னு சொன்ன? சியோல்கிவி. சரி சியோல்கிவி. நான் அத பத்தி விசாரிச்சு பார்க்கிறேன். ஆனா அதுக்கு முதல்ல நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். சரி சொல்லுங்க என்ன பண்ணணும்? அந்த ஜக்மியோங் நீ அவன கொன்னாகணும். என்ன ஆச்சு? உன்னால செய்ய முடியாதா என்ன? அப்படிலாம் இல்ல. நான் அதுக்கான ரீசன் தான் கேட்கிறேன். இந்த ஆர்டர வச்சுத நான் உன்னைய ட்ரஸ்ட் பண்ணவா வேணாமான்னு தெரியும். நான் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறத இத நான் உன்னைய செய்ய சொல்றேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த லார்ட் மேன்டிஸோட ஒரு நல்ல வேலைக்காரன்னு. நீ எனக்காக செய்றியா? இது என்னால செய்ய முடியுமா முடியாதாங்கிற கொஸ்டின் கிடையாது. இத நான் செஞ்சுதான் ஆகணும். நான் செய்றேன். நான் ஃப்ளையிங் ஸ்குவாடோட லியூட்டனன்ட். நான் ஜக்மியோங்க கில் பண்றேன். நான் உங்கள ட்ரஸ்ட் பண்றேன்னு நான் காமிக்கிறேன். அதோட இந்த சாப்டர் அங்கேயே முடியுது. சாப்டர் 10ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த ஹெவன்லி செனார்ச்சுல நல்லாவே ரெடி ஆகி உட்கார்ந்திருக்கான். என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோட ரைட் ஆர்ம் இன்னும் சரியாகல. அந்த பூ இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நான் ஹெவன்லி செனார்ச்சுவோட 12th ஃப்ளோர்ல இருப்பேன். நீ அந்த ஜக்மியோங்க கொன்னுட்டு அங்க வந்து என்னைய பாரு. கோன்மா, நான் அந்த ஜக்மியோங்க கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? சியன்மாவோட டிசபிள் எல்லாரையும் ஒண்ணு மாதிரி தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு, ஆனா ஜக்மியோங் என்னைய விட பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் என்னைய விட பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. இந்த பவர் டிஃபரன்ஸை குறைக்க ஒரே வழிதான் இருக்கு. அது சோஹோய் ஸ்கூல். அந்த வழியை தான் நான் பின்பற்றி ஆகணும். நம்ம ஹீரோ இருந்துட்டு நடந்து வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பீப்புள் எப்ப ரொம்பவே வீக்கா இருப்பாங்க? அவங்க சாப்பிடும் போதா, இல்ல அவங்க லவர் கூட இருக்கும் போதா, இல்ல அவங்க தூங்கும் போதா, இல்ல அவங்க டாய்லெட்ல இருக்கும் போது அவங்க வீக்கா இருப்பாங்க. நான் ரொம்ப தடவை யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஜக்மியோங் என்னை எப்பெல்லாம் கோவமா இருக்கானோ, அதோட நான் எப்பெல்லாம் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு அவன் நினைக்கிறானோ அப்பெல்லாம் என்னை வந்து அடிப்பியான். இதனால நான் யோசிச்சிருக்கேன் அவனை எப்படி கொல்றதுன்னு. அந்த பேஸ்டர்டு பாத்ரூம்ல இருக்கும்போது ரொம்ப டைமை யூஸ் பண்ணிப்பியான். அதனால நான் அப்ப கொன்னாத்த அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா அப்பதான் அவன் ரொம்பவே காட்லெஸ்ஸா இருப்பான். நான் இதுக்கு கீழே இறங்கி அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படியே அவனை கொன்றணும். எனக்கு புரியுது. இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அதோட ரொம்பவே ஸ்மெல்லியா இருக்கு. ஆனா இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. நான் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நான் சர்வைவ் பண்றதுக்கு இதுதான் இருக்கிற லாஸ்ட் சான்ஸ். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க எல்லாத்தையும் விட நான் ஒரு நாள் பலசாலியா மாறி காட்டுவேன். அப்பயும் சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் அவன் எப்பயுமே இதே டைமுக்கு தான் கரெக்டா வந்துருவியான். நான் இதத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதுக்கு கீழே குதிச்சிடுறான். பரவாயில்ல, இது கிளீனா இருக்கு. இதை கிளீன் பண்ணிட்டு இப்பதான் போயிருக்காங்க போல. அவனும் அங்க வர நம்ம ஹீரோவும் ஒரே ஒரு அடிதான், அதுலயே அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை அவன் ஸ்வாட்ல செலுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மேலையும் அது விழ போக, ஓ கிராப் பேஸ்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு தெரியாமலே அந்த கிராண்ட் சிம்ப் டெக்னிக் ஆக்டிவேட் ஆயிருச்சு. மறுபடியும் அந்த பேனல் காட்டுது, நீங்க எதிரியோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அவரை நீங்க நல்லாவே டேமேஜ் பண்ண முடியும். என்ன என்ன சொல்றீங்க? என்னோட பாடி வேற தன்னால மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். அந்த ஜக்மியோ திரும்பி பார்க்கும் போதே அவனையும் அதை அட்டாக் பண்ணி அந்த டாய்லெட்டே அதை உடச்சிட்டு போயிருது. நீங்க கிரிட்டிக்கல் ஹிட்டை இப்போதைக்கு கொடுத்துருக்கீங்க. உங்க ஆப்போனன்ட் டேமேஜ் கிட்டத்தட்ட 1400.
இந்த ஸ்வாடார் எங்க இருந்து வந்துச்சு? அப்பதான் அவனோட ஹெல்த்த பாக்குறியான் 0க்கு 1400 ஹீரோ இருந்துட்டு மூஞ்சிய கிளம்பும்போது அவனோட தலையிலயும் 3 சான்ஸ் அப்படின்னு காட்டுது. ஹீரோ இருந்துட்டு சிரிச்சுட்டு ஸ்டேட்டஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்ல அதுல அந்த கிரேட் சிம் டெக்னிக் காட்டுது. இது என்ன அது கிரேட் சிம் டெக்னிக்? இதை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட கியூயும் குறையல. இது என்னதான் செய்யுது? இதை நான் எப்படி யூஸ் பண்ணேன்? என்னோட விருப்பப்படி அந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன்னா நான் ஈஸியாவே ஸ்ட்ராங் ஆயிருவேன் அப்படின்னு நான் ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனோட கை வலிக்குது. அதோட இந்த லைஃப்ல நான் ரைட் ஆம யூஸ் பண்றத இழந்துட்டேன். ஜக்மியங்க கொன்னத யாருனாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எனக்கு இதை விட பெரிய பிரச்சனையே வரும். என்னோட ஆம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லைஃப்ல என்னால ஸ்ட்ராங்கராகவே மாற முடியாது. அப்படின்னா நான் நெக்ஸ்ட் லைஃப்பை பத்தி யோசனை பண்ண வேண்டிய டைம் இது. நான் கோன்மா கிட்ட போய் இப்ப பேசவா? இல்ல, நான் அவனை நம்ப முடியாது. இந்த இடத்துல நான் இப்போதைக்கு கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி ஆகணும். அதோட அந்த கோன்மா எதை தேடுறியானே என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. ஹீரோ இருந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி லார்ட் மேண்டிஸ் இடத்துக்கு தான் வந்திருக்கான். கிரீட்டிஸ் பண்ணிக்கிறேன் லார்டு. லார்டு, நான் உங்களை பார்க்கத அனுமதி தேடி வந்திருக்கேன். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னோட ஸ்டெடியை வேற நீ கெடுத்துட்ட. அதோட பர்மிஷனே இல்லாம இங்க வந்திருக்க. உன்னோட நாத்தை வேற தாங்க முடியல. எனக்கு வேற சாய்ஸ் கிடைக்கல லார்டு. என்ன? பிளாக் மூன் கம்பெனியோட லீடர் ஜக்மியோங்க நான் கொல்ல வேண்டியது இருந்தது. லார்ட் மேண்டிஸ் இருந்துட்டு, ஓ அப்படியா? எனக்கு நீ அவனை எப்படி கொன்ன? அது கேட்க கியூரியஸா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இருந்துட்டு இவனோட எனர்ஜி என்னால தாங்க முடியல. இவன் இந்த ஃபயர் எனர்ஜி யூஸ் பண்றனால என்னால மூச்சு கூட விட முடியல. அவனும் நம்ம ஹீரோட தலையை பிடிச்சு, நீ யாரு கூடனாச்சும் பேசுனியா? என்ன சொல்றீங்க லார்டு? அப்ப நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோட பாக்குறியான். நீ என்னைய பாரு. நீ என்கிட்ட பொய் சொன்ன நினைச்சினா உன்னை நான் கொன்றுவேன். நான் யார்கிட்ட பேசுனேன்னு இப்ப முக்கியம் இல்ல சார். முக்கியமான விஷயம் நீங்க என்ன மறைக்கிறீங்க இத? என்ன என்ன சொல்ற? என்ன ஆச்சு? எவன்லேசன் ஆட்சிக்கு போன பிறகு உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன உன் மூளையை தொலைச்சிட்டியா? உண்மையான பதில மட்டும் சொல்லு. லார்ட் மேண்டிஸ் அப்படி கேட்க நம்ம ஹீரோ இருந்துட்டு, நீங்க ஹானஸ்டா இருங்க. என்னை எப்பயுமே நீங்க கொல்லதானே ஆசைப்பட்டீங்க. நீங்க உண்மையிலேயே அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றேன். நான் கான்மாவை தான் சந்திச்சேன். அவர் தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. ஹீரோ மனசுக்குள்ளேயே இது எல்லாமே போய் தான். ஆனா அவன் கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை விட ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. லார்ட் மேண்டிஸ் இருந்துட்டு, அப்படின்னா உனக்கு அந்த கோன்மா ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்ப புரியுது நீ எதுக்கு ஜக்மியவங்க கொன்னேன்னு. சரி, அந்த கோன்மா என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க கேக்குறியா? கோன்மா என்கிட்ட கேட்டது, ஜக்மியவங்க கூட நீங்க எப்ப எந்த இடத்துல சீக்ரெட் மீட்டிங்க்கு ரெடி பண்ணிருக்கீங்க? இவன் இப்ப என்ன செய்ய போறியான்? ஒரு எனிமி செக்டோட ஆளாயா இருக்கிறது நம்ம டிமானிக் கல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ். லார்ட் மேண்டிஸ் இருந்துட்டு, ஓ அப்பனா இதுதானே? ஆமா சார். வேற என்னாச்சும் கேட்டானா? நீங்க அவர் கூட அடுத்து எப்ப எந்த இடத்துல மீட்டிங் போடுவேன்னு கேட்டாங்க சார். நான் இவன் மேல இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை போடணும். மை லார்டு, கோன்மா இத ரொம்ப காலமா யோசிச்சுக்கிட்டு வராரு. அதனால என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்க. மவுண்ட் ஹாவாங்கா அந்த இடத்துல தான் நாங்க சந்திச்சுக்க போறோம் நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்ல. பரவாயில்ல, இவன் சிக்கிட்டியான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒண்ணு தெரியுது. என்ன இது அப்படின்னு கிட்ட போய் பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம ஹீரோ சிஸ்டத்துக்குள்ள உங்களுக்கு யோன்ஜூடோ மேப் கிடைச்சிருக்கு. இம்பீரியல் பவுலியனோட ஒரு சீக்ரெட் மேப். இது எடுத்துக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் முன்னாடி பார்த்ததே கிடையாது. நம்ம ஹீரோக்கும் டூல் பாக்ஸ் கிரியேட்டட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதுக்குள்ளேயும் சில மருந்தும் இந்த மேப்பும் ஆட் ஆகிக்குது. இதெல்லாம் என்னது? மேண்டிஸ் இருந்துட்டு, சரி அது இருக்கட்டும். அந்த 4வது டிசபிள் உனக்கு எப்ப ஃபைட் பண்ண கத்து கொடுத்தியா? அது வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. சரி, அந்த கோன்மாவை நீ எப்ப சந்திச்ச? நீங்க என்ன ஹெவன்லி சன் ஆர்ச்சுக்கு அமிச்ச அந்த நாள். ஓ அப்படியா? சோ அங்கிருந்த கொஞ்ச நாள்லயே கோன்மா உன்னை நம்பி அந்த ஜக்மியோவை கொல்ல வச்சிருக்கியான். அதோட கொன்ன கையோட என்கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்க வந்திருக்க, சரியா? அப்படின்னு அவனும் கேட்க, ஆமா லார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றியான். மேண்டிஸும் நம்ம ஹீரோவை நெஞ்சிலேயே கத்தி இறக்கிட்டு, ஏண்டா பேஸ்ட்ரிடு, நீ என்ன முட்டாளு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 11ஓட ஸ்டார்டிங்கே ஹீரோ வந்துட்டு அங்க ரத்த வெள்ளத்துல இருக்கான். நான் எதுக்கு பிறந்தேன்? அதோட நான் எதுக்கு இந்த டிமானிக் கல்ட்டில் நான் வாழ்றேன்? அதோட பீப்புள் சாகுறதும் கில் பண்றதும் எதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது? அதோட எதுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? இது எல்லாம் கேட்கும்போது எதுக்குன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் வருது. அதோட அதுதான் என்னை யோசிக்க வச்சுச்சு. பீப்புள்ஸ் என்னைய விட சக்திசாலியா இருந்தா அவங்களோட ஆர்டரை நான் எதுக்கு எடுக்கணும்? ஈவன் நான் அப்படி பண்ணேனே அது லார்டு மேண்டிஸோட கோவத்தை ஏற்படுத்தினாலும் சரி. லார்டு மேண்டிஸ் இருந்துட்டு, நீ எங்க மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? கோன்மா யாருக்கும் டெக்னிக்ஸை கத்துக் கொடுக்க மாட்டியான். அவன் அவரோட மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டெக்னிக் இதை யூஸ் பண்ணுவியான். ஹஹ, லே முட்டாள், உனக்கு இன்னிமாடா க்ளூ எதுவுமே கிடைக்கல? என்ன சொல்ற? என்ன க்ளூ எனக்கு கிடைக்கல? என்ன சொல்ல வர? நீ ஏற்கனவே தோத்துட்டடா. அதுவும் என்கிட்ட பேஸ்டட்ன்ட்டு நம்ம ஹீரோ அவன் கொண்டுறியான். நம்ம ஹீரோக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷன் காட்டுது. நான் திரும்பி வந்துட்டேனா? என்னோட கை இப்ப நல்லாவே இருக்கு. இப்போதைக்கு எனக்கு 2 லைஃப் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. ஹீரோக்கு முன்னாடியே ஸ்டேட்டஸ் வந்துருது. நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னோட கை இப்ப நார்மல் ஆயிடுச்சு. என்னோட ஹெல்த்தும் கியூயும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. நான் சோஹுய் மார்ஷியல் ஆர்ட்ஸை இங்க பார்க்கலையே. ஆனா அது எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு சோஹுய் ஸ்கூல் கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, எனக்கு ஞாபகம் வந்த உடனேயே இது ஸ்கில்ல சேர்த்துக்குச்சு. ஸ்கில்ஸ்ன்னு போட்டு நம்ம ஹீரோக்கும் அந்த மேப் அதுக்கடுத்து ஹெர்பெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு.
இதை நான் எப்படி யூஸ் பண்றது? ஜிடோ அப்படின்னு அந்த மேப்பை கூப்பிடுறியான். நீங்க இந்த மேப்பை வெளியெடுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? எஸ்ஆர் நோ கட்டுது. நம்ம ஹீரோவும் எஸ்ன்னு சொல்றியான். பரவாயில்ல, இது ரொம்பவே ஹேண்டியா இருக்கு. சரி பாப்போம். பரவாயில்ல, அந்த லார்டு மேண்டிஸ் சொன்ன அந்த ஹாவாங்கா மவுண்டன் இருக்கிற இடம் மேப்பு தான் சரி, அது இருக்கட்டும். மிச்சம் எல்லாம் பொருள் என்னது? மெடிக்கல் கர்வ். இது உங்களோட ஹெல்த்ல 2% கூட்டும். ரெட் பீன் ஜெல்லி. என்ன இது? ஹீரோ வந்துட்டு அதை வெளியே கொண்டு வந்து சாப்பிட்டு பார்க்க அது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க 1% ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிருக்கீங்க. இதை முழுசா சாப்பிட்டு முடிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு 3 ஹெல்த் பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை நான் சேவ் பண்ணி வைக்கணும். மறுபடியும் எப்படி அந்த பாக்ஸ்குள்ள நான் இதை அனுப்பேன்? அந்த சிஸ்டம் இருந்துட்டு இது நீங்க டூல் பாக்ஸ்குள்ள வைக்க ஆசைப்படுறீங்களா? ஆமா, நம்ம ஹீரோ சொல்ல அதுவும் உள்ள எடுத்துக்குது. இது உங்களோட டூல் பாக்ஸ்ல சேஃபா ரெக்கவர் ஆயிடுச்சு. அட போடா, சூப்பரு. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும். ஹீரோ இருந்துட்டு அந்த ஹெவன்லி சன் ஆர்ச்சோட 12th ஃப்ளோருக்கு வந்துட்டியான். கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன் லார்ட் ஹான்மாக்கு. நான் ஃபிளைங் ஸ்குவாடோட லிeutenant. நான் உங்ககிட்ட அஃபீஷியலா மீட்டிங்க்கு பேச வந்திருக்கேன். யாருன்னு நீ சொன்ன? அப்படின்னு அவனும் கேட்க, நான் ஃபிளைங் ஸ்குவாடோட லிeutenant சியோல் ஹிவி. சரி, ஓகே. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது உங்களோட ஆம்பிஷன் அடைய ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உள்ள வா. நீ என்னோட அட்டென்ஷனை இழுத்துட்ட. சரி, என்ன இன்ஃபர்மேஷன் எனக்காக கொண்டு வந்திருக்க? அது என்னோட ஆம்பிஷனை அடைய உதவி பண்ணுமா? ஹீரோ இருந்துட்டு இந்த மேப் எடுத்து கொடுக்க, என்ன இது? நீங்களே திறந்து பாருங்க. இது உண்மையா? இது அக்யூரேட்டா இருக்கா? இவனோட வாய்ஸோட டோனு பயங்கரமா மாறிடுச்சு. இதுல என்னோட லைஃபையே நான் பெட் பண்ணி வைக்கிறேன். சரி, நீ யாரு? நான் ஒரு லோலியான லிeutenant. நான் உங்களை ரீச் பண்றதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு என்ன வேணும் உனக்கு? நான் நான் உங்க எல்லாரும் மாதிரியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவனுக்கிட்ட வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு அக்யூரேட்டா இருந்துச்சுன்னா உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன். கோன்மா போய் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. அவன் மேப் இடத்த செக் பண்ண போனியான். எல்லாமே நல்ல விதமா தான் முடியும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த டிமானிகல்ட்டோட படிநிலை ரொம்பவே குழப்பமானது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் மேட்டர் இருக்கு. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியும். லார்டு மேண்டிஸ் 4th டிசபிள் கான்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்ல. அவன் 1st டிசபிள் சான்மாக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோன்மா வந்துட்டியான். உன் பேரு சியல்குவி, ரைட்டா? என்னாச்சு? என்னாச்சு தப்பாயிருச்சா? என்னோட நெக்ஸ்ட் லைஃப்ல நான் அதை பார்க்கணுமே. ஆமா சார். நீங்க இந்த இடத்துல செக் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறீங்களா? என்னது இது? எனக்கு இது புரியலையே. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதுல சேவ் பாயிண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறியான். இந்த சேவ் பாயிண்ட் உங்களுக்கு கோன்மா 3 ஆப்ஷன் தர்றதுக்கு முன்னாடி சேவ் ஆயிருக்கு அப்படின்னு அதுலயே காட்ட, கோன்மாவும் உனக்கு நான் 3 ஆப்ஷன் தரேன். நம்ம ஹீரோக்கு முன்னாடி இந்த 3 ஆப்ஷன் காட்ட, இந்த 3மே முன்னாடி என்னை காட்டதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எப்படி இதுல இருந்து சூஸ் பண்ணேன்? இதுல இருக்கிற எல்லாமே நான் இப்போ வாழ்ற வாழ்க்கையை விட ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு வாழ்க்கையை காட்டும் எனக்கு. இந்த ஸ்டார் போட்டிருக்கலாம் டிஃபிகல்ட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 ஆப்ஷன் தர சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அகாடமியில போய் ட்ரைனிங் எடுக்கலாம். அது நல்ல விஷயம்தான். அகாடமியும் 100 ட்ரைனிங் வாரியர்ஸ்ல இருந்து 4 அல்லது 3 பேரை தேர்ந்தெடுத்து எலைட் வாரியர்ஸா மாத்துவானுங்க. என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸும் என்னோட குயிக் ட்ரைனிங்கும் அங்க போனா நல்லாவே வளர்ச்சி அடையும். ஆனா அந்த ட்ரைனிங்ல நான் சர்வைவ் ஆனா அதை சொல்ல முடியாது. அந்த எல்டர் ஜியோன் கிவான் 94வது ரேங்க் கல்ட் எல்டர். என்னோட ஸ்கில்லெல்லாம் நல்லாவே க்ரோ ஆகும். இருந்தாலும் அவனோட நடத்தை ரொம்பவே மோசமா இருக்கும். நான் ஒரு நாளும் ரொம்பவே அடிபட்டு என் எலும்பு எல்லாமே உடையிற மாதிரி இருக்கும். அதோட இந்த லாஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ல நான் யாரை கில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதோட இந்த டிஃபிகல்ட்டி லெவலை பார்க்கும்போதே எனக்கு அதுல இருந்து பயம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை லார்டு மேண்டிஸை கூட இவங்க கொல்ல அனுப்பலாம். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் ரீசன்னால இது நடக்கலாம். அவனை கொல்ல வேண்டிய ஸ்கில்லும் எனக்கு தேவைப்படும். ஆனா இந்த இடத்துல நான் ஈஸியான ஒன்னே சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோன்மாவோட ஃபுட் வாரியர் அந்த இதை நம்ம ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கான். நான் எதை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, சர்வை பண்றது என்னோட டாப் ப்ரியாரிட்டி. அதோட எனக்கு தேவையான காயின்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னா நான் அதிக நாள் வாழ முடியும். நீ அந்த இடத்துக்கு போக இன்னும் 6 நாள் ஆகும். நான் ஹெவன்லி சன் ஆர்ச்சோட அந்த டைரக்டர்கிட்ட பேசிடுறேன். நீ ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல இருந்துக்கலாம். தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதோட உனக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்க கைட் ஆஃப் சாம்ஸ்வான் இருக்கு. அதை நீ நல்லாவே லேர்ன் பண்ணிக்க. அப்ப இவன் உண்மையிலேயே அந்த புக்குக்காக தான் அங்க வந்திருக்கானா? ஒரு நிமிஷம். கைட் ஆஃப் சாம்ஸ்வான் தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி அடுத்த 6 நாள்ல நான் உன்னை வந்து பாக்குறேன். அதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 12ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்துட்டு சந்தோஷமா கீழே ஓடி வந்துகிட்டு இருக்கான். நான் மீத இருக்கிற 2 ஸ்கூல்லையும் நான் இப்ப கத்துக்கலாம். ஹீரோ வந்துட்டு எவலிசன் ஆர்ச்சோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இங்கதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கான். அவன் அந்த புக் எடுத்து பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற 2 ஸ்கூலும் அவனுக்கு அன்லாக் ஆயிருச்சு. இது பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா முன்னாள் ஃபார்மர் கமாண்டர் இந்த ஸ்கூல்ல தான் அவர் படிச்சாரு. இது பேரு ஜியோக்ஸோ ஸ்கூல். அடுத்து லார்டு மேண்டிஸ் படிச்ச ஜியோகியாக் ஸ்கூல். அது ஸ்கூல்னு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோ படிக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் பேசிக்ஸ்ல இருந்து அப்படியே கத்து கொடுக்குற மாதிரி அதுதான்
ஸ்கூல்னு வருது. அது அவனோட சிமுலேட்டர்ல ஃபுல்லா கத்துக் குடுத்துரும். இப்ப இங்க இருக்கிற 2 ஸ்கூல்லயுமே நான் கத்துக்க முடியும். முதல்ல ஜேக்ஸோ ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்சிடென்டி ஃபீல்டு ஆக்டிவேட் ஆகுது. என்ன இதுல ஆப்ஷன்ஸ் நெறைய காட்டல. ஒருவேளை இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு போல. இது வெறும் ஹேண்ட் டெக்னிக்னால எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு வீடியோ ஷோ ஆகுது. மறுபடியும் இந்த ஷேடோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஷேடோவோட வகத்துல இருந்து ஒரு சன் மாதிரி ஒண்ணு வருது. அதுவும் முன்னாடி வந்து ஃப்ளேம் அட்டாக் பண்ண பயங்கரமா இருக்கு. அப்படின்னா இத ஜேக்ஸோ ஸ்கூலோட பவரா? சூப்பர், நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்கு. இது டிஃபிகல்ட்டியான பவரோட வச்சிருக்கு. நெக்ஸ்ட் சியோகோ ஸ்கூலோட எக்ஸ்ப்ளோஷன். இது லார்ட் மேண்டிஸோட எக்ஸ்க்ளூசிவ் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இது டிமானிக் கல்ட்டுக்கு ஃபுல்லாமே தெரியும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னோட முன்னாடி லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பவரை நான் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த சேடாவும் அதோட பவரை அந்த செவுத்துல அந்த செவுருமே நொறுங்கிருது. என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு அல்டிமேட் டெக்னிக்கை நான் கத்துக்க போறேன்னு. சரி, இப்ப நம்ம ட்ரை பண்றது நமக்கு இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இனி 6 நாள் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம ட்ரைனிங் எடுக்க வர டைமும் வந்துருச்சு. அதனால நம்ம ட்ரைனிங் எடுத்துதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் ஆகி களைப்பா உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எமிடேஸ் பண்ற அளவுக்கு பவருக்கு வந்துட்டியான். நான் இந்த 3ஐயும் கத்துக்கிட்டேன். ஆனா சேடோ அளவுக்கு என்னால பவர் வெளிக்கொண்டு வர முடியல. ப்ராபபிலி என்ன மிஸ்டேக்னா, என்னால கியூவை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ரிபைன் பண்ண முடியல. தேவையான கியூ எனக்கு கிடைச்சுச்சுன்னா இந்த டெக்னிக்கை வச்சு நான் பெரிய டேமேஜா கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவேன். சரி, இப்போதைக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்க வேண்டிய டைம். அந்த டேவும் வந்துடுது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமில ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடி ஆயிட்டு, சரி நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பின்னாடி ஒருத்தன் வரியான். உன் பேரு சியோல் ஹிவி தானே? ஆமா, நீங்க யாரு? என் பேரு ஜியோ ஒன். உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன். சரி இந்தா எடுத்துக்க. அந்த பேனல் இருந்துட்டு உங்களுக்கு கியூ பில் கிடைக்குது. இதை வச்சு உங்களோட கியூவை நீங்க அதிகரிச்சுக்க முடியும். இந்த பில்லை வச்சு உன்னால கியூவை அப்சர்வ் பண்ணி அதை அதிகரிச்சுக்க முடியும். இது உனக்கு அடுத்து 10 வருஷம் ட்ரைனிங் எடுக்க தேவையான கியூயை இது உனக்கு கொடுக்கும். இந்த சின்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற பால் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கான கியூ வச்சிருக்கு. ஆமா, இப்போதைக்கு என்கிட்ட 3 வருஷத்துக்கான கியூ தான் இருக்கு. 10 இயர்ஸுக்கு தேவையான கியூ எனக்கு இப்போதைக்கு கிடைக்கிறது ரொம்பவே பெரிய அமௌண்டா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒன்ன எதுக்கு என்கிட்ட தரீங்க? ஏன்னா நம்பு, அந்த அகாடமில சர்வைவ் ஆக உனக்கு இது தேவைப்படும். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பில்லை சாப்பிட்ட பிறகு அவனோட ஸ்டேட்டஸ் சிக்னிஃபிகன்ட்லா இன்க்ரீஸ் ஆகுன்னு வருது. அவனோட கியூயும் 2000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. என்னால நம்பவே முடியல. நான் ரொம்பவே லக்கியான ஆளு. என்னோட ஹெல்த் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா என்னோட கியூ 2000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இப்ப பாசிவ் ஸ்கில் கிடைச்சிருக்கு, மைண்ட் ரீடிங். உங்களுக்கு இப்ப மைண்ட் ரீடிங் ஸ்கில் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நீங்க அழுத்துனீங்கன்னா உங்களோட மத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னோட கியூ இப்ப அதிகரிச்சது தான் போல. எனக்கு தெரிஞ்சு சில ஸ்கில்ஸ்லாம் எனக்கு தன்னாலேயே கிடைக்கும் போலயே. நான் சில கிரைட்டேரியாவை கம்ப்ளீட் பண்ணேனா. நீங்க இப்ப புதுசா லேர்ன் பண்ண மைண்ட் ரீடிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணணுமா அப்ப நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ சரியும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜியோ உன்னோட ஸ்டேட்டஸ் தான் காட்டுது. கான்மாவோட ஒன் ஆஃப் த பாடி கார்டு. அப்படின்னா இப்ப கொஞ்சம் நான் ஸ்டேட்டஸ் விண்டோஸோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இதுக்கு ஹைப்பே இல்ல. விரோதம் 77%. வார்னிங், சியோன்மாவோட ஃபர்ஸ்ட் டிசபிளுக்கு இவன் ஸ்பையா வேலை பார்க்கறியான். என்ன சீக்ரெட் ஏஜெண்டா? ஸ்பையா? இது உண்மையா? இந்த ஸ்பை எப்படி கோன்மாவை சமாளிக்கிறியான்? இது உண்மையா இருந்துச்சுன்னா கோன்மாவோட என்னோட நம்பிக்கைய கூட்டிக்க இது எனக்கான ஒரு வழி. நான் கண்டிப்பா சொல்றேன், இது தப்பு கிடையாது. போயிட்டு இருந்தவனும் நின்னுட்டு, அந்த இருக்கு நீ இங்க இருந்து இந்த பாதை முடிகிற அளவுக்கு நடந்து போனேன்னு அந்த இடத்துக்கு போயிடலாம். நான் இப்படியே இங்கிருந்து திரும்பி போய்க்கிறேன். நம்ம ஹீரோ இருந்துட்டு அமைதியா இருக்க, மறுபடியும் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் 3 ஆப்ஷன் காட்டுது. என்ன இவங்கிட்ட அனதரா ஒரு கியூபிள் இருக்கா? ஆனா ஏற்கனவே அதை கொடுத்துட்டானே. அவனோட முகமே கொஞ்சம் சரியில்லை. நான் இந்த இடத்துல எதுவுமே சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும்னா எதத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை செலக்ட் பண்ணிடுறியான். நீ என்கிட்ட எதனாச்சும் சொல்லணுமா? என்ன சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டது என்கிட்ட நீ எதனாச்சும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க கேட்கறதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.